அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபீ ஜன்னாத்தின் யதஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன மா ஸலகக்கும் ஃபீ ஸகர். உண்மையான மூமின்களே, ரமதான் என்ற ஒரு புதையல், ஒரு பொக்கிஷத்தினுடைய கடைசி நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மனமாற்றங்கள் பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. என்ன சடங்கு சம்பிரதாயம் கடந்து போயிட்டா இது எல்லாமே வேஸ்ட்டு. பசித்திருந்தது, பட்டினியாக கிடந்தது இல்லையா, எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. அதனால் செய்வதை ஆத்மார்த்தமாக செய்யும். இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், சொர்க்கவாசிகள் தங்களுக்குள்ள பேசிக்குவாங்க, சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்ப்பார்கள். நல்லா தானே இருந்தீங்க, நீங்கள் எப்படி நரகத்துக்கு வந்தீங்க? இந்த துனியாவில் நம்ம பார்க்குற மாதிரியே சில நெருக்கமானவர்களை பார்த்து கேட்பாங்க, மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், எப்படி நீங்கள் நரகத்துக்கு வந்தீங்க? இப்போ அவங்க சொல்லக்கூடிய பதிலாக எல்லாம் பதிவு செய்கிறாங்க. காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகலை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், பசிச்சவங்களுக்கு நாங்கள் சோறு போடலை. எவ்வளோ பெரிய இபாதத்து! அதனால தான் இந்த தர்மம் கொடுக்கறதுல ரொம்ப கவனிக்கணும். முடிஞ்சால் கொடுக்கணும், முடியலன்னா சொல்லுங்க, நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க. சில பேர் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, கைகள் நல்லா தானே இருக்கு, அவன் நசீபு கையந்திர நிலைக்கு வந்துட்டான் இல்லையா. கொடுக்கணும் அல்லது நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. நல்லா சொல்லுவாங்க. நரகவாதிகள் சொல்லுகிற வார்த்தை, தொழுகலை, நாங்கள் சாப்பாடு கொடுக்கல, வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், வெட்டி பேச்சு பேசிட்டு இருந்தோம். ஒரு நாளைக்கு நாம் பேசக்கூடிய பேச்சுக்களை கவனித்தாலே போதும். நாம் சொந்தமாக எது நம்ம பேசுகிற தேவை. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, 4 பேர் சந்தித்த உடனே அப்படி சிரித்து சத்தமாக பேசிக்கிட்டோம்னா எதை சாதிச்சிடுறது? ஒன்றும் இல்லை. பேசுவதில் பயனுள்ளதாக இருக்கணும். அதுக்கு அடுத்து சொல்லுவாங்க, இப்படி ஒரு நாள் வரும் என்பதை நாங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்தோம். இவ்வளோ வயல்ல கேட்டிருப்போம், மௌத்து வரும், மறுமை நாள் வரும், சொர்க்கம் நரகம் இருக்கிறது, அதையெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் அதை பொய்ப்படுத்தி கொண்டிருந்தோம். குர்ஆனில் ரப்பல் ஆலமீன் இந்த நரகவாதிகளின் அந்த உரையாடலை பதிவு செய்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு தர்றான். இந்த சின்ன வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனில் சரித்திரத்தை புரட்டி போட்ட சஹாபாக்கள், அல்லாஹ் அக்பர், 1.25 லட்சம் சஹாபாக்கள். பெருமானார் சொல்வாங்க, ஒவ்வொருத்தரும் விண்ணில் மின்னுகிற நட்சத்திரங்களைப் போல யாரை நீங்கள் பின்பற்றினாலும், எனக்கு இவர் பிடிச்சிருக்காரு, அவரை நான் பின்பற்றுவேன், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள், சொர்க்கம் அடைவீர்கள். இந்த வரிசையில் ஒரு அரபு நாட்டினுடைய சமூகம், அந்த சமூகத்தை சார்ந்த ஸஅதா பின்த் ஸஅலபா அப்படிங்கிற ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தார்களை சந்திப்பதற்காக பனு மான், இதெல்லாம் அரபு நாட்டில் கோத்திரங்களாக வாழ்வாங்க அங்கங்க. இப்போ தன் தாய் வீட்டிற்கு செல்வதற்காக தன் குழந்தை ஜைது அப்படிங்கிற ஒரு சிறுவரை அழைத்து கொண்டு தன்னுடைய கோத்திரத்தார்கிட்ட போய் தங்கியிருக்காங்க. அப்படி தங்கி இருக்கிற பொழுது பனுல் கைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாரார். பொதுவாக அரபு நாட்டு வரலாறுகளை நீங்கள் படிச்சீங்கன்னா போர் தான் உங்கள் வாழ்க்கையை, போர் தான் இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வரலாற்று ரீதியாக அந்த காலத்தில் குதிரையிலையும் கோவேரி கழுதையிலையும் சண்டை போட்டாங்க. இப்போ நம்ம பேட்மிண்டன் வச்சு விளையாடுற மாதிரி அவங்க இது தோளில் ஆயுதங்களை தாங்கிட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த குதிரை வீரர்கள் திடீர்னு இவங்க தங்கி இருந்த அந்த கோத்திரத்தார்களை தாக்கி கொள்ளையடித்து பொருட்களை எல்லாம் எடுத்து சென்று அங்கே இருக்கிறவங்களையும் கைது செஞ்சுட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு
அந்த தாய் தேடி பார்க்கிறார் தன் குழந்தை எங்கன்னா குழந்தை காணோம், கடத்திட்டு போயிட்டாங்க. கொண்டு போனவங்க அன்றைக்கு மக்காவில மிகப்பெரிய ஒரு கடை வீதி எதுன்னு சொன்னா சூக்கே உக்காவ். உக்காவ் அப்படிங்கிற கடை தெரு, எல்லாருமே அங்கு சந்திப்பார்கள், சந்தை. அதுல கொண்டு போய் அடிமைகளை விற்பனை செய்கிற காலம், மனிதர்களை விற்கிற காலம். ஒரு கற்பனையில இப்ப அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லுங்க? என்ன ரேட்டுக்கு போவோம் சுமார்? ஆமா, ஏர்போர்ட்ல நின்று வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது பிடிச்சி பார்ப்பான். அனுபவிச்சவங்க தெரியும், என்னெல்லாம் பிடிக்கக்கூடாது எல்லாம் பிடிச்சி பார்ப்பான். ஏன்னா வேலைக்கு வர்றவனால நம்ம நாட்டுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது, நோக்காடு வந்துடக்கூடாது. வேலைக்கு வர்றவன் நல்லா எப்படி இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கும். இப்ப ஆடு மாடுகளை விற்பனை செய்வதை போல மனிதர்களை சந்தையில் விற்பனை செஞ்சாங்க. பெருமானாருடைய பெரும் சாதனைகளில் ஒன்று அடிமைகளை ஒழித்து விட்டு தான் போனாங்க. அதுக்குத்தான் நீங்க பார்த்தீங்கன்னா குற்றப்பரிகாரம், நான் சத்தியம் செஞ்சு முடிச்சிட்டேன், அடிமையை உரிமை கொடு. இந்த கஃபாராங்கிற பரிகாரங்கள் எல்லாத்திலையும் முதல்ல ஒரு அடிமையை உரிமை விட்டு சுதந்திரமானவர்களாக மாற்றினார்கள் பெருமானார். மனிதர்களை அடிமைப்படுத்தக்கூடாது, நான் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிமை, அந்த உணர்வை பெருமானார் விதைத்தார்கள். இந்த சின்ன பையன் 8 வயசு இருக்கு, சூக்கை உட்கார்ந்து கொண்டு வந்து விற்பனை செய்த பொழுது ஹக்கீம் இப்னு ஹஸாம் இப்னு குவைலித், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறிய தந்தை முறையாக அவர் வாங்கிட்டார். பல அடிமைகளை காசு கொடுத்து வாங்கினார். ஏன்னா ஆடு மாடு வாங்குற மாதிரி தான், அவங்க வீட்டு வேலைக்கு தோட்ட வேலைக்கெல்லாம் யூஸ் ஆகும். அப்படி வாங்கிட்டாங்க. வாங்கி மக்காவுக்கு கொண்டு வந்து நேரா கதீஜா மாட்ட வந்தாங்க. கதீஜா யாரு அப்படின்னு சொன்னா அரபு உலகத்திலேயே ஒரு வணிக குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆரம்ப காலத்திலேயே ரொம்ப பணக்காரங்க. குவைலத்துடைய மகள். நேரம் அந்த அம்மா வந்து பிரயாணத்திலிருந்து தன்னுடைய சிறிய தந்தை வர்றாருன்னவன போய் பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாரு, கதீஜா நிறைய அடிமைகளை வாங்கிட்டு வந்திருக்கேன், உன்னை நினச்சி தான் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு வேணுங்கிற அடிமைகளை எடுத்துக்கோ. அந்த அம்மா பெரிய கோடீஸ்வரி, பணியாட்கள் தேவை. அப்போ அந்த அடிமைகளை எப்படி பார்த்து வரும்பொழுது ஜைதை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு ஈர்ப்பு வருது. பையன் கொஞ்சம் சூட்டிப்பாக இருக்கிறான், அழகாக இருக்கிறான், சுட்டியா இருக்கிறான், நல்ல வேலை செய்வான், புத்திசாலியா இருக்கிறான், கணிப்பு. அந்த கணிப்பில் இந்த ஜைதை இவனை எனக்கு கொடுத்துருங்க அன்பளிப்பாக வாங்கிட்டார். இந்த சிறுவர் அரபுலகத்தை சார்ந்தவர், எங்கிருந்தோ வந்து அடிமை சந்தையில் விற்கப்பட்டு கடைசியில மக்கால கதீஜா மாட்ட வந்து வாழ்றார். சில கொஞ்ச நாள் தான். அந்த வாழ்க்கை காலகட்டங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கதீஜா அம்மாவுக்கும் என்ன நடக்குது, நிக்காஹ் நடக்குது, திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தின் போது பெருமானாருக்கு எதையாவது அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படின்னு கதீஜா அம்மா ஆசைப்பட்டாங்க. பெருமானாரை சந்தோஷப்படுத்துற ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கணும்னு பார்த்தாங்க. பெருசா அன்னைக்கு எதுவும் சிக்கல. தப்பு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஸைத் அடிமையை பிடித்து பெருமானாருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டாங்க. அவர் எங்க வரணும் நல்லா நாடி இருந்தாலும், ஆமா இதுவரைக்கும் முஹம்மது தான், இதுவரைக்கும் முஹம்மது தான். அப்படின்னா நபியாலா ஆகல, சரித்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால ஒரு சாமானிய மனிதரிடம் வந்து சேர்றார். வந்து சேர்ந்த உடனே அந்த ஸைதுக்கு பெருமானாருடைய இந்த பழக்க வழக்கங்கள், உயர்ந்த பண்புகள் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ரொம்ப பிடிச்சி நபியோடு அப்படியே இணக்கமாயிடுறார். இது இப்படி இருக்கட்டும், வரலாறு. காணா போன பையன் எங்க, பெற்ற தாய் தேடிக்கொண்டிருக்கிறார். யாரு? ஸஅதா பின்த் ஸஅலபா. அவருடைய அத்தா பேரு ஹாரிஸ். அவர் ஊர் ஊரா போய் தேடுறாரு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பிரியமான பையனை காணாமே. இப்படி இருக்கிற பொழுது ஹஜ்ஜினுடைய காலங்கள் வருது. அரபுகள் பொதுவாகவே எல்லாரும் ஹஜ்ஜு செய்வாங்க. அது அந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய வணக்கம் அது. ஆனா இஸ்லாமிய ஹஜ்ஜு கிடையாது. கல்லையும் மண்ணையும் கடவுளாக்கி அதை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு ஹஜ்ஜு, ஒரு வினோதமான ஹஜ்ஜு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பெயர் இப்ராஹிமின் மார்க்கம்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜ்ரி 8ல் மக்கா வெற்றி ஆகிறது, 9ல் இஸ்லாமிய ஹஜ் அப்படின்னு ட்ரையல் பார்க்குறாங்க. அபூபக்கர் நாயகத்தை வச்சு இஸ்லாமிய ஹஜ் அப்படின்னா 8லேயே விக்கிரகங்கள் அனைத்தும் தொடைத்து உடைத்து எரியப்பட்டது சுத்தமாக்கிட்டாங்க. காபத்துல்லா தான் ஹஜ் இப்படித்தான் இருக்கணும். இன்னொன்று, அவங்கள்ட்ட ஹஜ்ஜிலேயே ஜாதிய பேதங்கள் இருக்குது. இந்த மீனா முஸ்தலிஃபா அரஃபாத் எல்லாம் தங்குவாங்கல்ல, அந்த தங்குற இடங்கள்ல தாழ்த்தப்பட்டவங்க ஒரு இடத்துல, மிடில் கிளாஸ் ஒரு இடத்துல, உயர் ஜாதி அப்படிலாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. இதையெல்லாம் உடைத்து எரிந்து விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்காது, நீங்க அல்லாஹ்வுக்கு அடிமை. அதனால இஹ்ராம் அணிங்க. முதல் ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்ததற்கான அடையாளம் ஒரே யூனிஃபார்ம். ஒரே சொல்லுங்க, இந்த 5ல் 2 பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை கோடீஸ்வரர்கள், எத்தனை பெரும் வணிகர்கள், எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர்கள். ஒரு சயின்டிஸ்ட் உட்கார்ந்து அர்த்தராத்திரியில் அந்த முஸ்தலிஃபால அந்த கல்லை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. எதுக்கு ரசூலுல்லாஹ் எங்கே கல்லை பொறுக்க சொன்னாங்க? இந்த 70 கற்கள் என்ன செய்துவிடும்? அவன் பெரிய சயின்டிஸ்டுங்க, விஞ்ஞானிகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் எதையும் நம்பிட மாட்டான், அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டான். குழந்தை ஆராய்ச்சி செய்த அதில் இருக்கிற சயின்ஸை உலகத்துக்கு சொல்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் அபூபக்கர் நாயகத்தை வச்சு முதல் இஸ்லாமிய ஹஜ்ஜ நடத்தி காண்பிச்சுட்டு அடுத்த வருஷம் தான் ஹஜ்ஜு செய்தார்கள். அதற்கடுத்த ஆண்டு வஃபாத் ஆகிவிட்டார். ஹஜ்ஜுக்கு அந்த கூட்டம் வந்த பொழுது பெருமானார் ஹஜ்ஜுக்கு போறாங்க. முகத்துக்கு நேர் ஸைதை பார்க்கிறாங்க. ஸைதை பார்த்தவனா உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சு, நம்மளும் பையனப்பா, ஹாரிஸோட மகன், நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கிறப்பா, நீங்க எங்க என்ன பிடிச்சி கொண்டு வந்து சூக்கை விற்கால விற்றாங்க. கடைசியில் சுத்தி முத்தி இந்த நல்ல மனுஷன்ட்ட நான் இருக்கிறேன். சரி, ஓகே, டன். உடனே ஹஜ் முடிச்சுட்டு ஊருக்கு போனவுடனே ஹாரிஸை கூப்பிட்டு சொன்னாங்க, உன் மகனை மக்கால பார்த்தோம், இந்த நபர் முஹம்மதுங்கிற ஒரு நபர்கிட்ட இருக்கிறார் அப்படின்னவனும் அவனுக்கு பயங்கர சந்தோஷம். எங்கெல்லாம் என் பிள்ளைய தேடி அலைஞ்ச அப்படின்ட்டு காசெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஏன்னா அடிமை தானே, பெருமானாரை சந்திக்க வருகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட பேசுறாங்க. நீங்கெல்லாம் பெரிய குடும்பம், உண்மையிலே பெரிய குடும்பம் தான். ஏன்னா இவங்க அத்தா, பெருமானாருடைய தந்தை யாரு? அப்துல்லா. பாட்டனாரு அப்துல் முத்தலிப் தான் காபாவுடைய நிர்வாகி, ஜம்சம்னுடைய பொறுப்புதாரிகள், ஹஜ்ஜினுடைய ஏற்பாட்டாளர்கள். அது பரம்பரையாக வரக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளி பெருமானார். சொன்னாங்க, நீங்க பெரிய குடும்பத்துக்காரங்க, காபத்துல்லாவுடைய நிர்வாகிகள், நீங்கள்லாம் எல்லாத்துக்கும் கருணையே காட்டக்கூடியவங்க. அப்போ அந்த பையனை கொடுத்தா நல்லா இருக்குமே. அப்போ பெருமானார் கேட்குறாங்க, யார் எந்த பையனை பற்றி கேட்குறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை, உங்களிடம் இருக்கிறாரே ஸைத், எவ்வளோ வேணாலும் தரோம், பையனை எங்கள்கிட்ட கொடுங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காசை வாங்கிட்டு பையனை கொடுக்கறத விட நான் ஒன்று சொல்றது சரியா இருக்குமான்னு பாருங்க. பையனை கூப்பிடுவோம். பையன் உங்க கூட வர்றேன்னு சொன்னாருன்னா தாராளமாக கூட்டிட்டு போங்க. எங்க கூட இருக்கிறேன்னு சொன்னாருன்னா விட்டுட்டு போங்க. உடனே அவங்க தந்தை சொல்றாரு, இது ரொம்ப நியாயமான பேச்சா இருக்கு, காசு பணத்தை விட பையன்கிட்ட சுதந்திரமா கருத்து கொடுக்கறது இவ்வளவு நேர்மையான பெருமானார். ஸைதை வரவழைச்சாங்க. ஒரு அத்தாவை பார்த்தோம்னா ஒரே சந்தோஷம், தந்தைக்கும் ஒரே சந்தோஷம். எல்லாம் சந்தோஷ பரிமாற்றங்கள்லாம் முடிந்த பிறகு, மகனே, ஒரு நல்ல மனிதன் இருந்தா நீ வந்திருக்கிற, இப்போ உன்னை அழைத்து கொண்டு போக நாங்கள் வந்திருக்கிறோம், நீ வாப்பா அப்படிங்கும்போது அந்த பையன் பெருமானாரையும் பார்க்கிறார், தந்தையும் பார்த்துவிட்டு வினாடி பொழுதில் சொன்னார், தந்தையே, நீங்கள் என்னை தேடி இருக்கீங்க, கஷ்டப்பட்டிருக்கீங்க, எல்லாம் ஒன்று தான், ஆனால் இவரை விட்டும் நான் பிரிய மாட்டேன். இது எப்படிங்க சாத்தியப்படும்? அத்தாவை பார்த்தவன என்ன செய்வோம்? ஓடி போவோமா இல்லையா? ஆனால் தந்தை வேண்டாம் என்று மறுக்கிறார். மறுத்து விட்டு சொல்றார், இவர்கிட்ட என்னமோ ஒன்று இருக்கு, அதனால நான் இவர்கிட்ட தான் இருப்பேன். ஏன்னா பெருமானாரோடு நெருங்கி பழகுகிற பெரும்பாகியம் உலகத்தில் சிலருக்கு தான் கிடைச்சது. எல்லாருமே சஹாபாக்கள் தான். இவர் பெருமானாரோடு 24 மணி நேரமும் வாழுகிற பெரும் வாய்ப்பை நபித்துவத்திற்கு முன்னாலும் நபித்துவத்திற்கு பின்னால் இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அப்ப அவருக்கு என்னன்னு விளங்காம ஒண்ணு சொல்றாரு, இந்த மனிதரிடம் என்னமோ இருக்கிறது, அதனால நான் இவர்கிட்ட தான் இருப்பேன்.
அவங்க அத்தா கத்துறாரு, உனக்காக நான் எங்கெல்லாம் சுத்தி தேடி வந்திருக்கிறேன், ஒரு அடிமையாக இருப்பதை நீ விரும்புகிறாயா? நான் உன்னை சுதந்திரமா வச்சு வாழ்றதுக்கு மகனை கூட்டிட்டு போக வந்தா அடிமையாகவே இருக்க விரும்புகிறாயா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஸைதை பார்த்தாங்க. ஸைது மீண்டும் சொல்லுகிறார், இவரிடம் நான் இருப்பேன். உடனே அந்த வார்த்தை, அடிமையா இருக்கிறதுக்கு நீ விரும்புறியா அப்படின்னு கேட்ட உடனே பெருமானாருக்கு ஒரு குத்திருச்சு. பையனை கூட்டிட்டு நேர காபத்துல்லாஹ்க்கு வந்தார். அவங்க அத்தாவி வர சொன்னார். எல்லா குறைஷிகளை வைத்துக் கொண்டு சொன்னார், மக்களே மக்களே, இதோ இந்த ஸைத் இன்றிலிருந்து அவர் என்னுடைய மகன், அவர் என்னுடைய வாரிசு, அவருக்கு நான் தான் வாரிசு, இதற்கு நீங்கள் தான் சாட்சி அப்படின்னு அவன் அவங்க அத்தாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அரபுலகத்துல ஒரு அடிமையை மகனாக யாராவது, அதாவது இவர் இனிமேல் அடிமை இல்லை, என்ன விரும்புகிறார், என்னோடு இருக்கிறார், ஆனால் தந்தை அடிமையாக இருக்கிறாயன்னு கேட்கிறாரு. அடிமையும் கிடையாது, என் மகனாகவே நான் தத்தெடுத்துக்கிட்டேன். நான் முடிச்சு. அவங்க தந்தை போயிட்டார். மகனே விரும்புறான், நல்ல இடம் தான், அவன் வாழ்க்கை சிறப்பா வரட்டும்னு கிளம்பி போயிடுறாங்க. இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா பெருமானாரிடம் வளருகிறார். சின்ன பையன்லேருந்தே வளருகிறார். பெருமானாருக்கு நிழலாகவே இருப்பார். அது எந்த அளவுக்கு பொதுமக்களிடம் பரவிருச்சுன்னு சொன்னா, ஸைத் இப்னு முஹம்மத், ஸைத் யாரு, முஹம்மதின் மகன் அப்படிங்கிற அளவுக்கு மக்களிடம் பரவிருச்சு. அப்படித்தான் கூப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் நபியாகிறாங்க. கொஞ்ச காலம்தான், கல்யாணம் ஆகுது, கதீஜா அம்மா கூட இருக்கிறாங்க. அப்புறம் 40வது வயதில் நபியாகிறாங்க. இது குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கிட்டு இருக்கும்போது ரப்புல் ஆலமீன் உலகத்திற்கே ஒரு பெரிய சட்ட விழிப்புணர்வை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஏன்னா இந்த ஸைது பெருமானாருக்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் நபியினுடைய மகன் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ரப்புல் ஆலமீன் இவங்க 2 பேரை வச்சு உலகத்துக்கு சட்டத்தை சொல்லி கொடுக்கிறான். உதுஊஹும் லிஆபாஇஹிம் வக்ஸது இன்தல்லாஹ், இனிமேல் அவரவர்கள் தங்களுடைய தந்தையின் பெயர் சொல்லி அழைக்கப்படட்டும் அப்படின்னு ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். இது என்ன வசனம் அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்துல தத்தெடுத்தல் முறை கிடையாது, வளர்க்கலாம். நீங்க தத்து எடுத்து வளர்த்தாலும் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி கோர்ட்டுக்கு போய் இவர் என் மகன், அவருக்கு நான் அத்தா அப்படின்லாம் ரெக்கார்டு பண்ண கூடாது. யார் ஒரிஜினல் தந்தையோ அவர் தான் தந்தை அப்படின்னு ஒரு சட்டத்தை, எந்த இடத்துல இந்த சட்டத்தை அல்லாஹ் இறக்குறான்னு சொன்னா, சும்மா ரோட்ல போற ஒருத்தர் இவர் என் மகன், இவர் எனக்கு அத்தா அப்படின்னு சொல்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. யார் பெற்றாரோ அவர்தான் தந்தை, யாரை பெற்றோமோ அவர்தான் பிள்ளை. பாருங்க வரலாறு, குர்ஆனுடைய ஆயத்து இறங்கின உடனே இந்த சட்டம் மாறுது. ஸைத் இப்னு முஹம்மத் அப்படின்னு முஹம்மதின் மகன் ஸைதுன்னு அழைக்கப்பட்ட வந்தாது குர்ஆனுடைய உத்தரவுக்கு பிறகு அவங்க அத்தாவோடு சேர்ந்து அழைக்கப்பட்டார் ஸைத் இப்னு ஹாரிஸா. அல்லாஹ்வுடைய ரசூல் உடனே நடவடிக்கை எடுத்தாங்க. இதுல என்ன பிரச்சனை சொல்லு, இதுல என்ன பிரச்சனை? அவர் மூத்தா போயிட்டாருன்னா சொத்துக்கு வாரிசு யாரு? சொந்த மகன் தான் வர முடியும், வளர்ப்பு மகன் வர முடியாது. வளர்க்கலாம், மகனாக சொல்லி வளர்க்க முடியாது. இந்த பையனை நான் தத்தெடுத்து வளர்த்துறேன், இந்த பிள்ளையை நான் தத்தெடுத்து வளர்த்துறேன், அது அவங்கள்டே சொல்லியிருக்கும். சில பேர் எல்லாம் குழந்தை இல்லாதனால என்ன செய்வாங்கன்னா, பச்சை குழந்தையை தூக்கிட்டு வந்து மகளாக வளர்த்துவாங்க, சவாபு கிடைக்கும். ஆனா மகளாக சொல்லுங்க ஆகவே முடியாது. மிக தெளிவா குர்ஆன் சொல்லுங்க. இதுல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும், எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும் தெரியுமா? கதீஜா அம்மா யாரு? ஸைதுக்கு அந்நிய பெண். சும்மா பேச்சுக்கு அம்மான்னு சொல்லிக்கலாம், ஆனா யாரு? அந்நிய பெண். அந்நிய பெண்ணோடு உள்ளார் வரையறைகள் அங்கு பேணப்பட வேண்டும். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. சரி, இன்னொரு பிரச்சனையெல்லாம் சொல்லி காமிக்கிறான். இந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நல்லா வளர்ந்த ஆளாகி பெருமானார் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக வந்து முதல்ல இஸ்லாத்தை யார்கிட்ட சொன்னாங்க? கதீஜா அம்மாட்ட சொன்ன உடனே அந்த அம்மா ஏற்றுக்கொண்டார்கள். உலகத்திலேயே
இஸ்லாமை ஏற்றுக்கொண்டது முதல் பெண்மணி தான். இரண்டாவது உடன் இருந்த ஸைத். ஆண்கள்ல அடிமைகள்ல சிறார்கள்ல அலி, பெரியவர்கள்ல அபூபக்கர் நாயகம். இதெல்லாம் சில மணி நாட்கள், சில நாட்களுக்குள்ள நடந்து முடிஞ்ச இது. ஆனா முதல் முஸ்லிம் யாருன்னா ஸைதுன்னு வரலாறு சொல்லுங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு போக்கு கிடையாது. பெருமானாரோடு அவ்வளவு நெருக்கம்னா வரலாறு சொல்லுது. ஹிப்பே ரசூலுல்லாஹ், பெருமானாருடைய பிரியத்திற்குரியவர் அப்படிங்கிற அடைமொழியோடு அழைக்கப்பட்டவர்கள் செய்திருது எல்லாம். இப்படி இருக்கும்போது இந்த பாருங்க, வளர்ப்பு மகனுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சிக்கலை எல்லாம் தீர்த்து வைக்கிறான். இவர் கிட்டத்தட்ட காலத்தின் சூழ்நிலையால் 6 திருமணங்கள் வரைக்கும் செஞ்சார். ஒரு பெருமானார் ஆரம்பத்தில் முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, ஸைது நம்ம மகனாச்சே, மகனை மாதிரி வளர்த்தி இருக்கிறோம் இல்லையா, அதனால நம்ம குடும்பத்திலேயே பெண் பார்ப்போம் அப்படின்னு தன்னுடைய சொந்த மாமி மகள், தனக்கு முறை பெண்ணான ஸைனப் பின்த் ஜஹஷ் பெண்ணு பார்த்து கல்யாணம் வச்சு வைக்கிறாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அம்மா நீ ஸைதை கட்டிக்கிறியா? நீங்க சொல்றதுனால கட்டிக்கிறேன். அது அப்ப புரியல. நீங்க சொல்றது, நபியினுடைய பேச்சை தட்டக்கூடாது. கட்டிக்கிட்டாங்க, கல்யாணம் முடிஞ்சு. கொஞ்ச நாள் தான், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளதான் அந்த வாழ்க்கை. அவங்களுக்குள்ள பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஒவ்வாம ஒரே பிரச்சனை. இவர் ரசூலுல்லாஹ்ட்ட அழுகிறார், நாயகனே வேண்டாம், அது முடிச்சு விட்டுருக்கல அப்படிங்கிறார். அந்த அம்மாட்டிருந்து எந்த செய்தியும் வரல. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அவங்க பூர்வீக அரபிகள் அல்லவா, மார்க்க எல்லாமே பார்க்க சொல்லுது. அந்த அம்மாவுக்கு என்னன்னா, ஒரு அடிமை போய் வாழ்றதா, வாய் திறந்து கேட்டுட்டாங்க. ஒரு அடிமைக்கு பாயாக நான் இருக்க விரும்பவில்லை. இது முன்னாடியே சொல்லலாம்ல, எப்படி சொல்ல முடியும்? சொன்னது யாரு? கட்டிக்கிறியா? ரசூலுல்லாஹ் கேட்ட, ரசூலுல்லாஹ் எடுத்து பேசுற அளவுக்கு நமக்கு இல்லை, ஒன்ன பிடிக்காது. அதனால அவருக்கு பயங்கர டார்ச்சர், அதாவது தீண்டாமை. அதுக்கு தான் பார்த்து கல்யாணம் முடிக்கணும். பெரிய இடத்துல போய் ஒரு பிள்ளை ஆசைப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு போராடி லவ் பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? அந்த வீட்டு வேலைக்காரனா சொல்லுங்க, பொண்டாட்டியே நடத்துவான். என்னதான் லவ் பண்ணி போயிருந்தேன்னாலும் அவங்க இடத்துல. ஆமாம், அதுக்கு நமக்கு கீழே உள்ளதோ நமக்கு இஸ்லாம் சொல்லுது, அதுலேயும் நீங்கள் இது பார்க்கணும், எது பார்க்கணும்? ஜோடி பொருத்தம். ஏன்னா இந்த தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக ஏற்றத்தாழ்வுகளால் கணவன் மனைவி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அங்க ஒரு பெரிய பாதிப்பு நடந்துருச்சு. அந்த அம்மா சொல்லுது, நானே நினைச்சாலே என் மனசு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. அவங்களுடைய எப்படி இதுவே பிரச்சனை. ஒரு நாள் பெருமானாரிடம் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், எப்படியா முடிச்சு வைங்க, பிரச்சனைய முடிச்சு வைங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்கன்னா, பொறுமையாரு, அம்சிக் அலைக ஜௌஜிக், மனைவி உங்ககிட்டே இருக்கட்டுமாப்பா. ஆனா மனதிற்குள் ஒரு எண்ண ஓட்டங்கள் நடக்கிறது, நல்லா கவனிக்கணும். என்ன இவங்க இப்படி ஒரே பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கிறாங்களே, சரி இந்த ஸைதை பிரிச்சு விட்டோன்னு வச்சுக்கலேன். இப்ப ஸைனப் என்ன ஆயிரும்? விதவை ஆயிரும். நாம வேணா கட்டிக்கலாம். நமக்கு யாரு அது? மாமி பொண்ணு, முறை பொண்ணு தான். இது மனசுக்குள்ளதான் பெருமாள் நினைச்சாங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு சட்டத்தை அல்லாஹ் எப்படி கொண்டு வர்றான் பாருங்க. நினைச்சாங்க, மனசுக்குள்ள என்ன இருக்கு, ஆனா வாயில சொல்றாங்க வேண்டாம் விட்டுறாத, அவங்க மனைவியாவே இருக்கட்டும்ங்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அது தாங்க முடியாம கடைசியில பிரிவினை ஆயிருச்சு. பிரிவினை ஆன பிறகு அவங்க சரியத்துப்படி 2 பேர்த்தை பிரிச்சாச்சு. அந்த அம்மா இதெல்லாம் முடிஞ்ச உடனே பெருமானார் ஸைனப பெண் கேட்டு அனுப்புறாங்க. இப்ப இங்க என்ன கேள்வி வரும்? சொந்த மகனுடைய மனைவியை மாமனார் திருமணம் முடிக்கலாமா? கேள்வி வருது இல்ல? ஏன்னா எப்போ கல்யாணம் ஆயிருச்சோ அந்த அத்தாவுக்கு ஹராம். ஒரு ஆளுக்கு எதெல்லாம் ஹராம் ஆகும்? பெண்கள்ல நாம ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டோம்னா அவங்க அம்மா நமக்கு என்ன ஆகுது? மாமியா ஹராம் இல்லையா?
அதே மாதிரி ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு மாமனார் ஹராம், ஆணுக்கு மாமியா. இந்த உறவுகளை அல்லாஹ் வலுப்படுத்துறான். அவங்க தாய் தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இப்ப சமூகத்துல என்ன கேள்வி வரும்னு சொன்னா, மருமகளா அவர் கட்டிக்கிட்டாருன்னு என்ன செய்யும் சொல்லுங்க, கேள்வி வரும். இப்ப பெருமானார் செஞ்சது சரியா? சரி. ஏன்னா சொந்த மகன் அல்ல, இதுதான் சிக்கல். ஒரு பையனை தத்தெடுத்து என் மகன் அப்படின்னு சொல்றதும் மகள் சொல்றதும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இப்படி ஒரு நிலைகள் வந்து விட்டால், இப்ப பெருமானார் ஒரு பெண்ணை கட்டினாங்க, அது முறை பெண்ணு தான், அதுல எந்த தப்பும் கிடையாது. புரியுதுங்களா? ஆனா சொந்த மகனாக இருந்திருந்தால்தான் இந்த சட்டம் வரும். இதுதான் சொந்த மகன் இல்லையே. ரப்புல் ஆலமீன் எவ்வளோ நேர்மையானவன், பெருமானார் எவ்வளவு நேர்மையானவங்கன்னா, அவங்க நினைச்சதை எல்லாம் சேர்த்தி குர்ஆனுடைய வசனத்தை எல்லாம் இறக்கிட்டாங்க. وَإِذْ تَقُولُ لِلَّذِي أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِ أَنْعَمْتَ عَلَيْهِ أَمْسِكْ عَلَيْكَ زَوْجَكَ وَاتَّقِ اللَّهَ وَتُخْفِي فِي نَفْسِكَ مَا اللَّهُ مُبْدِيهِ وَتَخْشَى النَّاسَ وَاللَّهُ أَحَقُّ أَنْ تَخْشَاهُ. நபியே, நீங்க யாருக்கு உபகாரம் செஞ்சீங்களோ, அல்லாஹ் யாருக்கு உபகாரம் செஞ்சானோ அந்த ஸைத் அவர் வந்து உங்கள்கிட்ட சொன்னார், அந்த பொண்ணு கூட என்னால வாழ முடியல. நீங்க என்ன நினைச்சீங்க? இவர் வேணான்னு விட்டுட்டாருன்னா அதை நம்ம கட்டிக்கலான்னு நினைச்சீங்க. ஆனா அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? வேண்டாம் நீயே வச்சிருந்தீங்க. உங்களுக்குள்ள ஒரு பயம், அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் முடிச்சுக்கிட்டா மகனோட மனைவியை இவரே கட்டிக்கிட்டாருன்னு மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்களே அப்படின்னு பயந்தீங்க. இது எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு, நாயகமே பயப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ். யாருக்கு கிளாஸ் எடுக்கிறான்? தன் நபிக்கே அல்லாஹ் கிளாஸ் எடுக்கிறான். அடுத்த வசனத்துல சொல்றான், ஃபலம்மா கலா ஸைது மின்ஹா வதரன். ஸைது ஷரியத்தினுடைய சட்டப்படி தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்து விட்டால், நபியே ஸப்பஜ்னாகஹா, அந்த ஸைனபை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறான். அதனாலதான் ஸைனப் அம்மா நமக்கு தாய் தானே, அந்த அம்மா சொல்லுவாங்க, மற்ற மனைவி எல்லாம் பெருமானார் பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணாங்க, என்னை அல்லாஹ் பேசி வைத்து திருமணம் முடித்து வைத்தான், அந்த பெருமை எனக்கு இருக்குன்னாங்க. மோமின்களே, இப்படியான பெருமானாரோடு நெருங்கிய பந்தத்திலும் குர்ஆனிலே பெயர் பெற்ற ஒரே சஹாபி ஸைது தான். நீங்க வேணா தேடி பாருங்க, சஹாபியினுடைய பெயர் குர்ஆன்ல இருக்குதான்னு கேட்டா சொல்லுங்க. இல்ல தூக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு. யாராவது நபிமார்கள் பேர் இருக்கு, நூஹு, ஆதம், இஸ்மாயில், இப்ராஹிம், இத்ரீஸ், யூனுஸ், யாக்கூப் வருதா இல்லையா? சஹாபியினுடைய பேர் வருதான்னு கேட்டா யாருடைய பெயரும் கிடையாது. ஒரே ஒரு பேர் தான், சத்தமா சொல்லுங்க, ஸைத். ஸைத் குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரே சஹாபியினுடைய பெயர். பெருமானாருக்கு அவ்வளவு பிரியமானவர். சரி, அப்படி எல்லாம் முடிஞ்சு. இப்படி பிரியத்தோடு இருந்த பெருமானாருக்கும் ஸைதுக்கும் பிரிவினைக்கான ஒரு பெரிய சூழல் ஏற்பட்டது. ஏன்னா இவர் அப்படியே இருக்கிறார். என்னதான் பெருமானார் சுதந்திரம் பண்ணிட்டாலும், தன் குடும்பத்திலே பெண்ணை கொடுத்து இவரை பெரிய ஆளாக்கிட்டாலும், அவருடைய மனநிலை நான் பெருமானாரின் அடிமை, அப்படியே அர்ப்பணிச்சுட்டார். என்ன செய்வார்னா, பெருமானாருடைய பர்சனல் செக்ரட்டரி, ரகசியமான விஷயங்கள் எல்லாமே யாருக்கு தெரியும்? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டாவது, இந்த வெளியூர்களுக்கு படைகள் போகிற பொழுதெல்லாம் அந்த படைகளை ரெடி பண்றது, அவங்கள வழி அனுப்புறது, இந்த பொறுப்பெல்லாம் இவர்களோட பெருமானார் கொடுத்திருந்தாங்க. சில நேரங்கள்ல மதீனாவுக்கு போன பிறகு ரசூல்லா தனியா ஹிஜ்ரத் போயிட்டாங்க. ஆயிஷா அம்மா சொல்வாங்க, ஸைது மேல பெருமானார் வச்சிருந்த பிரியத்தை நான் சொல்லட்டுமாங்குவாங்க. என்ன பிரியம்னு சொன்னா, ஹிஜ்ரத் செய்து இவர் மதீனா வந்து சேர்றார். அப்ப பெருமானார் என் வீட்டுல இருந்தாங்க. கதவை தட்டுகிறார்கள், ஸைது வந்திருக்கிறேன் அப்படின்னா. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நேரத்துல கொஞ்சம் குறைவான ஆடை அணிந்திருந்தாங்க, அதாவது
தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் நம்ம துண்டு கட்டுவோம் இல்லையா, அப்படி ஒரு ஆடையோடு வீட்டுக்குள்ள இருந்தாங்க. ஆனா கதவை தட்டி ஜெயிதுன்னு சப்தம் வந்தவன தன்னையும் மறந்து பெருமானார் அப்படியே ஓடி போய் ஜெயிதை கட்டி அணைத்து முஆனகா செய்து ரொம்ப நாளாச்சே பார்த்து. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, இந்த கோலத்தில் பெருமானார் ஒருவரை சந்தித்ததை நான் முன்னாடியும் பார்த்ததில்லை. அப்படியே வீட்டுக்குள்ள இருந்து யாராவது அனுமதி கேட்டாங்கன்னா உள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து அல்லது போர்வையை போய், இப்படித்தான் பெருமானாருடைய சுன்னத்து வழக்கம். இப்ப ஜயீத் அப்படிங்கிற அந்த பேருக்கு பெருமானாரிடம் இருந்த ஈர்ப்பு ஓடி போய், அப்படி ஆயிஷா அம்மா சொல்றாங்க, என்னங்க இப்ப நீங்க வீட்டுல அன்றவேரோட இருக்கிறீங்க, நான் அஜரத் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஓடி வந்து அன்றவேரோட கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும்? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், யோ துணியை மாத்திட்டு வாயா, இது யதார்த்தம். அப்போ பெருமானாருக்கு அவர் மீது இருந்த அந்த பிரியம், தான் எப்படி இருக்கிறோங்கிறது கூட நினைக்காம தப்புன்னு போய் கட்டி பிடிச்சாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஜயீத் அவ்வளவு பெருமானாருடைய மனதில் இடம் பிடித்திருந்தார்கள். வரலாற்றில் பெருமானாரின் பிரியத்திற்குரியவர் அப்படின்னு அந்த பெயர் சொன்னாலே, ஹிப்பு ரசூலில்லாஹ் அப்படின்னு சொன்னாலே ஜயீத் தான். வரலாறு சொல்லுது ஹிஜ்ரி 8 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புஸ்ரா அப்படிங்கிற ஒரு அரசருக்கு நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கடிதம் எழுதுறாங்க. ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி அப்படிங்கிற சஹாபிகிட்ட கடிதம் கொடுத்து அனுப்புறாரு. நிறைய அரசர்களுக்கு நம்ம வரலாறுல கேள்விப்பட்டுட்டே வர்றோம். அந்த மாதிரி புஸ்ராவுடைய அரசருக்கு இந்த ஹாரிஸ் கொண்டு போகும் பொழுது உர்துன் அப்படிங்கிற நகரத்தின் மேற்கு பகுதியில் மூத்தா அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துக்கு போன உடனே கசாசினா அப்படிங்கிற தலைவர்களில் ஒருவன் ஷரஹபீல் இப்னு அம்ரு அப்படிங்கிறவன் இந்த ஹாரிஸ யாரு தூதர், கடிதம் கொண்டு போகிற அரசு தூதர், அவரை கொன்று முடிச்சிட்டான். அதாவது கட்டி வச்சு கொடுமைப்படுத்தி, நீ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு சொல்றதா, கொலை பண்ணிட்டான். இந்த தகவல் பெருமானாருக்கு பெருத்த கவலையை ஏற்படுத்தியது. ஏன்னா உலகத்தினுடைய பாரம்பரியமான நடைமுறை தூதர்களை கொல்லக்கூடாது, தெரிஞ்சா. அப்போ இவங்க தூதரை கொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தினுடைய உச்சத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? புஸ்ராவுடைய மன்னனுக்கு எதிராக ஒரு 3000 பேர் கொண்ட வீரர்களை தயார் செய்து ஒரு படை அனுப்பினாங்க. நம்ம தூதரை கொன்றிருக்கானுங்க, போய் பார்த்துட்டு வாங்க, இதுதான் மூத்தா போர் அப்படின்னு வரலாறு சொல்லு. இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த படைகளை 3000 பேரை நிக்க வச்சுட்டு சொல்றாங்க, இந்த படைக்கு ஸைத் இப்னு ஹாரிஸாவை நான் அமீராக ஆக்குகிறேன், அவருக்கு கட்டுப்பட்டு நீங்க போங்க. மூத்தா போர்க்களத்தில் ஸைத் கொல்லப்பட்டு விட்டால், பெருமானாருடைய வாயில வந்துருச்சுனாவே என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஷஹீத் ஆயிருவாங்க. இவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அடுத்ததாக என் சகோதரன் யாரு? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அலி ரலியல்லாஹுடைய தம்பி தாங்க ஜாஃபர். இந்த ஜாஃபர் பெரிய ஃபேமஸ் கிடையாது, ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் ஃபேமஸ் படுத்தினாங்க. ஏன்னா அலி நாயகம் கூடவே இருந்தாங்க, சிறுவர்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், பெரும் வரலாற்றுக்கு சொந்தக்காரர், பெருமானாருடைய மருமகன். இந்த ஜாஃபர் கொஞ்ச காலம் தான், அவர் ஹம்சா வளர்த்த நாள், ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வெளியூர்களுக்கெல்லாம் போனாரு. இந்த போர்க்களத்தில் பெருமானார் சொன்னாங்க, இவர் அமீராக்கப்படணும், அவரும் கொல்லப்பட்டு விட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா. மூன்றாவதாக இதோ அன்சாரி தோழர் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, நேற்று சொன்ன அபுதர்தா வரலாறு, அதெல்லாம் உடைச்சார்ல அந்த வீரர் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா சொல்லிவிட்டு பெருமானார் சொல்றாங்க, இவரும் கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவரை அமீராக்கி கொண்டு நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த 3000 சஹாபாக்கள் கலிமா உச்சரிக்க பழிவாங்குவதற்காக மூத்தா நோக்கி பயணிக்கிறார்கள். அந்த போகும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஹிர்கல், கிஸ்ராவுடைய மன்னன் அல்ல, ரோமனுடைய மன்னன் ஹிர்கல் 1,00,000 வீரர்களோடு வந்து சேர்றான். அரபுகள் எல்லாம் சேர்ந்துட்டு 1,00,000 வீரர்களோடு வர்றான். இவங்க எத்தனை பேர்? வெறும் 3000 பேர். உடனே சஹாபாக்கள் மஷூரா பண்ணாங்க, பயங்கரமான நெருக்கடியில மாட்டிட்டோம்,
பெருமானாருக்கு கடிதம் எழுதலாமா, மீண்டும் படையை அனுப்ப சொல்லலாமா? அப்போ சில சஹாபாக்கள் சொல்றாங்க, வேண்டாம், ரசூலுல்லாஹ்வை நம்ம தொந்தரவு படுத்தக்கூடாது, அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்பி வந்துட்டோம், ஒன்று வெற்றி அல்லது ஷஹாதத். அதுதாங்க அவங்களுடைய ஈமான். சரி, இந்த 2 லட்சம் பெரும் படைகளோடு மோத்தாவில் போர் தொடக்கம். அமீர் எப்படி இருப்பார்னா, ரசூலுல்லாஹ் கொடுத்த கொடியை வச்சுட்டு தான் வருவார். அவர் தான் முன்னாடி வருவார். முதல்ல ஸைத் இப்னு ஹாரிஸா பெருமானாருடைய பிரியத்திற்கும் அன்பிற்கும் பாத்திரப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா கொடியை தூக்கிட்டு கொண்டு போர்க்களத்தில் நுழைந்து அந்த போர் தொடங்குகிற பொழுது வெட்டி சாய்க்கப்பட்டார், அப்படியே ஷஹீதாயிட்டார். அந்த கொடிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஆள் விழுந்தாலும் கொடி விழுகக்கூடாது. ஓடி போய் ஜாபிர் இப்னு அபீ தாலிப் கொடியை பிடித்துக் கொண்டார். பிடித்துக் கொண்டு களத்திலே இறங்கி அவரும் போராடுகிறார். 2 லட்சம் எதிரிகளோடு 3000 பேர். எத்தனை மடங்கு நினைச்சுங்க. கலக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் அல்லாஹ்விற்காக போராடுகிறார்கள். ஒரு கட்டத்திலே ஜாபிர் இப்னு அபீ தாலிபும் ஷஹீதாக்கப்படுறார். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஓடோடி வந்து கொடியை பிடிக்கிறார். அவரும் போராடுகிறார். பெருமானார் சொன்ன 3 அமீர்களும் ஷஹீதாக்கப்பட்ட உடனே மஷூரா, போர்க்களத்திலே மஷூரா நடக்கிறது. அப்பொழுதுதான் இஸ்லாத்தை தழுவினார் காலித் இப்னு வலீத். அவர் கையில கொடி கிடைத்தது. அவர் போர் தந்திரம் தெரிந்தவர், மக்காவாசி, மிகப்பெரிய வீரர். அதனால என்ன செஞ்சாருன்னா, இவ்வளவு பெரிய படையோடு போராடி நாம ஜெயிக்க முடியாது, இப்போதைக்கு தப்பிக்கிற வழியை, மற்ற உயிர்களை காப்பாற்றணுமா இல்லையா, தப்பிக்கிற வழியை நம்ம தேடணும்னு சொல்லி ரோமர்களையும் அரபுகளையும் திசை திருப்பி விட்டு இந்த படையை மதீனா கொண்டு வந்து சேர்த்தார். இதுதான் காலித் இப்னு வலீதினுடைய தலைமையின் மிகப்பெரிய அடையாளம். அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவுக்கு செய்தி கிடைத்த பொழுது, வாழ்க்கையிலே மற்றவர்களின் மரணத்திற்கு வாய் திறந்து அழுகாதீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பெருமானார். மௌத்தை பார்த்தா என்ன செய்யணும், ஒப்பாரி வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்மளாம் இன்னைக்கும் அந்த வீடுகள்லாம் அமைதியா இருக்கும். அந்த மையத்தை தூக்கும் போது என்ன செய்வாங்க, அந்த பெண்களை நாம தான் பயிற்றுவிக்கணும். அல்லாஹ் கொடுத்துட்டான், அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். அதனால மாறில் அடித்துக் கொள்ளாதீர்கள், தலைவிரி கோலமா இருக்காதீங்க, துணியை கிழிச்சுக்காதீங்க, ஒப்பாரி வைக்காதீங்க. இஸ்லாம் சொல்லி கொடுக்குற நாகரிகம். அல்லாஹ்வுடைய ரசூல் தான் மகன் இப்ராஹிம் மௌத்தான பொழுது கபருக்குள்ள இறங்கி அடக்கும் பொழுது அப்படி கண்ணுல தண்ணி வழியுது. சாபாக்கள் பெருமானாரை ரொம்ப கௌரவிச்சிருக்காங்க. உடனே கேட்கிறாங்க, அழுகக்கூடாதுன்னு சொன்ன நீங்க அழுகிறீங்களே நாயகமே. இப்ப பெருமானார் சொன்னாங்க, ஒப்பாரி தான் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன. ஒரு தந்தையின் நெஞ்சத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அழுகையை அடக்க முடியாமல் நான் வெளிப்படுத்தியது, அது பிரச்சனை இல்லைன்னா. ஆனா இந்த ஸைதினுடைய சின்ன பெண் குழந்தை ஒன்று இருந்துச்சு. அது பெருமானாரிடம் வந்து அந்த பெண் குழந்தை அழுத பொழுது, தன் தந்தையினுடைய ஷஹாதத்தை நினைத்து அழுத பொழுது பெருமானார் வாய்விட்டே அழுது விட்டார்கள், சப்தமாக அழுதார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். அங்கே கேட்கிறாங்க, என்ன நாயகமே நீங்களே அழுகிறீங்களே? பெருமானார் சொன்னாங்க, ஹாதா புகாஉல் ஹபீப் அலா ஹபீபி. ஒரு ஹபீப், இப்பெல்லாம் ஹபீபுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாம் ஹபீபி ஹபீபின்னு எல்லாம் பழக்கமாயிருச்சு. ஒரு நண்பனுக்காக நட்பின் அழுகை இது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவு அதற்கு ஸைதை நேசித்திருந்தாங்க. 629 47 48வது வயசுல அல் மசாரு மூத்தாங்கிற இடத்துல நீங்க கூகுளில் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஸைத் இப்னு ஹாரிஸா அவருடைய கபர் இருக்கும். சில மார்க்க விளங்காதவங்க சொல்லுவாங்க, கபரெல்லாம் இப்படி கட்டலாமா, இப்படி கட்டலாமா. நிறைய நபிமார்களுடைய கபரு அப்படித்தான் இருக்கு, நிறைய சஹாபாக்களுடைய கபரு அப்படித்தான் இருக்கு. நல்லோர்களை ஜியாரத்து செய்வதற்கான அடையாளம் அது. பெருமானார் தகர்க்க சொன்னாங்கன்னா எங்க ஹதீஸு கிடையாது. எப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து கபரை வந்து தரைமட்டமாக்குங்கள் அப்படிலாம் கிடையாது, ஒழுங்குபடுத்துங்கள். நாங்கள் ஒழுங்குபடுத்துறதுன்னா என்ன, இங்கு ஒரு மையத்து அடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு அதை ஒழுங்குபடுத்துங்கிற அர்த்தம் வேற, தரைமட்டமாக்குங்கிற அர்த்தம் வேற. அர்த்தம் வைக்க தெரியாத குர்ஆன் ஹதீஸை படிச்சானா அவன் சொன்ன விளக்கம் தான் தரைமட்டமாக்குங்கள் ஆக்கிட்டாங்க. அப்போ மத்தா எங்க அடங்கி இருக்காருன்னு எப்படி சலாம் சொல்லுவ சொல்லுங்க. அப்போ அதை வந்து
வணக்கஸ்தலமாக மாற்றி விடாதீர்கள், அப்படித்தான் சொன்னாங்களே தவிர ஜியாரத்திற்குரிய இடமாக ஆக்குங்கள். நீங்க எந்த பெரும் பிரபலமான சஹாபிகளுடைய கபர் எல்லாம் அடிச்சு பார்த்தீங்கன்னா அது இவ்வளவு தூரத்துக்குலாம் மேல ஹைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இருந்துச்சா? அது வணங்கு பொருள் அல்ல, மரியாதைக்குரிய ஜியாரத்திற்குரிய இடம் அடையாளமாக ஆக்கி வச்சிருக்கிறார்கள். மோமின்களே, வல்ல ரப்புல் ஆலமீன் ஒரு சஹாபி பெருமானாருடைய நெஞ்சத்தில் இடம் பிடித்தார், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திலும் இடம் பிடித்தார், குர்ஆனிலேயும் இடம் பிடித்தார். பெருமானாரின் மீது அன்பும் பெருமானாருடைய அன்பையும் பெற்ற ஒரு பெரும் சஹாபியாக ஸைத் இப்னு ஹாரிஸா வாழ்ந்தார்கள். அந்த வாழ்வின் பாடங்கள் நமக்கும் படிக்கல்லாக இருக்கட்டும். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உண்மையான மோமின்களே, ஒரு சின்ன மசாலா. இந்த ஜக்காத்து நம்ம ஜும்மால சொன்னோம், பலரும் இன்னும் அதை விளக்குறது இல்லை. ஜக்காத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, ஹலோ என்ன பாருங்க, ஒரு நோட்டை எடுத்து வச்சுக்கணும். ஒரு நோட்டை அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறோம்ல, பிஸ்னஸுக்கு அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கோமா இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ் கடமையாக்கிய ஃபர்ல் ஜக்காத், அதுக்கு ஒரு நோட் எடுத்து வச்சு போன ரமலானிலிருந்து இந்த ரமலான் வரை உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் கணக்கு போடுங்க. சின்னதாக நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு சின்ன கடை, ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். மளிகை கடை வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கே தெரியும் போன வருஷம் அதில் 5 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தொழிலை தொடங்கியிருக்கோம். சரியா? இப்போ இந்த ரமலான் வந்துருச்சு, கடை அட்வான்ஸ் கழிச்சிருங்க, கடையுடைய வாடகை 12 மாதம் கழிச்சிருங்க, நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் கழிச்சிருங்க, செலவானதெல்லாம் கழிச்சிருங்க, கடையில் இருக்கிற தராசு இதெல்லாம் கணக்கில் வர வெறும் பொருள் மட்டும். பொருளை நீங்கள் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு என்ன இருக்குது, பொருள் ஸ்டாக் எடுத்தாச்சா, எழுதிக்கணும். 8 லட்சம் ரூபாய்க்கு நம்மள்கிட்ட பொருள் இருக்குது. சரி, இப்போ கடன் எவ்வளோ இருக்குது, எல்லாமே கடன் வியாபாரம் தானே, கணக்கு போட்டு பார்க்குறாரு, கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா கடன். அதெல்லாம் உடனே தர முடியாதுல்ல, சரக்கு வரும் போகும் வரும் போகும். அப்போது நமக்கு கடன் போக நம்ம பர்சனல் கடன்கள் கொடுத்துரு, மச்சாண்டுக்கு 2 லட்சம் ரூபா எல்லாம் கொடுத்து போகல. பார்த்தா இப்போ நம்மள்கிட்ட வியாபார சரக்காக 3 லட்சம் ரூபாய்க்கு பொருள் இருக்கு. சரியா? இப்போ இந்த 3 லட்சம் ரூபாய்க்கு நான் ஜக்காத், 3 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ ஜக்காத்? 7500 ரூபா. நீங்கள் எழுதி வச்சுங்க, 7500 ரூபா ஜக்காத். இதுதான் ஃபர்ல். எழுதியாச்சா? இப்போ 7500 ரூபா உங்கள்கிட்ட இருந்தது, கேஷ் இருந்துச்சு, நீங்கள் அதை உரிய ஏழைகள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு தேடி போய் அதை கொடுத்துட்டீங்கன்னா இந்த வருடத்தினுடைய ஜக்காத் முடிந்தது. இப்படித்தான் கணக்கில் வரணும், கணக்கில் வரணும். குத்து மதிப்பாக அப்படி பண்ணி வந்தாரு, ஒரு 100 ரூபா போட்டாச்சு, அதெல்லாம் நிறைய கொடுத்துருப்பானுங்க, அதெல்லாம் ஜக்காத்தாகவே ஆகவே ஆகாது. ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுக்கணும். சரி, ஒருத்தர் இப்படி ஒரு டவுட், எல்லாம் கரெக்டாக 7500 ரூபா ஜக்காத்தை நான் கொடுக்கணும், ஆனால் என்கிட்ட இப்போ கேஷ் இல்லை, இப்போ நான் என்ன செய்ய அப்படின்னா தான் நான் சொன்னேன், நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கணும். 2025 நான் கொடுக்க வேண்டிய ஜக்காத்து 7500. விட்டுருங்க, கணக்குக்கு வந்துருச்சா, வர வர கொடுக்கணும். நல்லா குறவடிலாம் பிடிக்கிறது இல்லை, வர வர கொடு. திடீர்னு ஒரு வியாபாரத்தில் ஒரு 2000 ரூபா வந்துருச்சு, சரி, அங்கே ஒரு எத்தீமான குமருக்கு கல்யாணம், கொண்டு போய் அந்த எத்தீமான குமர்கிட்ட ஜக்காத்து நீயத்து பண்ணி கொடுத்துரு. இந்த ஜக்காத்து இப்படி குத்து மதிப்பா கொடுக்கறது ஜக்காத்து அல்ல. மௌத்தாயிட்டோம்னா மறுமையில ஜக்காத்து கொடுத்தியான்னு எல்லாம் கேட்பான். 1.5 கோடி ரூபாய் கொடுத்தாங்களா, அதெல்லாம் கணக்கு. ஜக்காத்து கொடுத்தியா, அப்ப எல்லாம் கேட்பான். கணக்கு பார்த்து கணக்கு எடுத்து, இதை பெரும்பாலும் யாரும் புரியுறது இல்லை, புரியறதுக்கு முயற்சிக்கிறது இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, தொழுகைக்கு வர்றீங்க, நீங்கள் வாட்டு கொலிச்சுட்டு வந்து அல்லாஹ்க்கு தொழுகிறதுனா இதில் என்ன கணக்கு அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 ரக்காத், அப்புறம் ஒரு 5 ரக்காத், அப்புறம் ஒரு 7 ரக்காத், அப்புறம் கிழக்கு பார்த்து ஒரு 2 ரக்காத், அப்புறம் வடக்கு பார்த்து ஒரு 3 ரக்காத் தொழுதுட்டு போவ செய்ய மாட்டோம்ல. சொல்லுங்க, செய்ய மாட்டோம்ல. வர்றோம், இது இஷாவுடைய தொழுகைங்கிறோம், என் மீது விதிக்கப்பட்ட ஃபரலு,
அதனால் ஜக்காத்தை இப்படி மற்ற சகோதரர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒன்று. ரெண்டாவது, குர்ஆன் ஹதீஸ் விளங்காதவங்க ஏற்படுத்தின பிரச்சனைகளில் ஒன்று, கலா தொழுகை இல்லைங்கிறாங்க. கலானா என்னங்க? தவறி போனது எல்லாமே கலா, மற்றதெல்லாம் அதான். இப்போ நம்ம இன்னைக்கு இஷா தொழுதுருக்கோம், அதானா உடனே அந்த நேரத்துக்கு நிறைவேறும். மனுஷனுக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குமா இல்லையா? மறதி, அப்புறம் நோய், சில பணிகள், மாட்டிட்டான். அவன் நினைச்ச மாதிரி ஜமாத்துக்கு சேர முடியல. இப்போ அந்த தொழுகை கலாவாயிடும். அப்போ சில பேர் எப்படி வச்சிருக்காங்கன்னா, அதெல்லாம் இல்லை, முடிஞ்சதுதான் முடிஞ்சு, அவ்வளோதான் அந்த தொழுகை. இப்போ என்ன செய்வார் அந்த தொழுகை? அல்லாஹ்வுடைய ரசூல் கலா தொழுது இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய ரசூலே தொழுகை விட்டுருக்கிறாங்களான்னு கேட்கக்கூடாது. என்ன தொழுக முடியாம தடுத்தார்களே, அவர்கள் நாசமாகட்டும். அப்படின்னா பெருமானார் தொழுதாங்கன்னா அங்க அடி விழுகும். நிர்பந்தமா தொழுக முடியல, என்னுடைய அசர் தொழுகை, என்னுடைய லொஹர் தொழுகையை தொழுக முடியாம நாசமாக்கியவர்களுடைய வீடுகளையும் வயிறுகளையும் அல்லாஹ் நரக நெருப்பில் நிரப்பட்டும் சமைச்சிருக்காங்க. அப்ப இந்த பிரச்சனை தீர்ந்த உடனே கலா தொழுது இருக்கிறாங்க. சரியா? இப்போ கலா தொழுகிறது எப்படி? அந்த பிரச்சனையை விட்டுரும், அல்லாஹ் அவங்களுக்கு இதாயித்தரும். கலா தொழுகிறது எப்படி சொல்லுங்க? ஹஜ்ஜில் வச்சு ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தேன், அதெல்லாம் உங்கள் கூட அதுக்கு தான் பழக வேணான்னு அப்போவே சொன்னாங்கன்னு போயிட்டாரு. அதான் நான் சும்மா அப்படி போகிறதில்ல. கலா தொழுகைன்னா என்ன சொல்லுங்க? எப்படி தொழுகிறது? என்ன பிரச்சனை? அப்படி இல்லை. ஒரு ஆள் இருக்கிறார், அவர் பேர் சாஹிபு தர்தீப். 10 வயசுல இருந்து இப்போ வரைக்கும் விடாம தொழுகிறார். இவர் பேர் என்ன? சாஹிபு தர்தீப். புரியுதுங்களா? கரெக்டாக தொழுதுட்டே வர்றாரு. இப்போ நம்ம கணக்குக்கு வருவோம். 10 வயசுல இருந்து இப்போ ஒரு கழுதைக்கு எவ்வளோ வயசு? 7 வயசு. ஒரு கழுதைக்கு எவ்வளோ வயசுங்க? அவங்கவுங்க எத்தனை கழுது வயசாச்சு அப்படித்தான் முன்னாள் பெரியெல்லாம் திட்டுவாங்க. 3 கழுது வயசாச்சு அப்படின்னா 21 வயசு ஆச்சு. 10 வயசுல இருந்து இப்போ 20 வயசு. இப்போ ஒரு பையனுக்கு 20 வயசு. இப்போ திடீர்னு தக்குவா வந்துருச்சு, தொழுகிறாங்க. இப்போ நீ எப்போ இருந்து கரெக்டாக தொழுகிறாங்கிறத டேட்டை போட்டு வச்சு, ஜனவரி 2025 1ஆம் தேதியிலிருந்து இது வரைக்கும் கரெக்டாக வண்டி போயிட்டு இருக்கு. முன்னே எப்பப்பா தொழுத? 10 வயசுல யாருக்கு வர தெரியும்? தொழுதுருக்க தொழுகலை சுமார் சொல்லப்பா. மொத்த கணக்கு பார்த்தாங்க 10 வருஷத்துல ஒரு 3 வருஷம் நான் கரெக்டாக தொழுதுருப்பேன், விட்டு சேர்த்தி போய் அப்படின்னா. ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறார், 3 வருஷம் நான் தொழுதுருப்பேன். இப்போ இவருக்கு எத்தனை வருஷம் பேலன்ஸ்? 7 வருஷம். டேட்டை போடும். 10வது வயசு பிறந்துச்சா இல்லையா, அந்த டேட்டில் இருந்து ஒரு 7 வருஷம் கணக்கு போடும். நான் இப்போ தலை சுற்றி போயிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 5 நேரம், ஒரு மாதத்துக்கு என்னங்க கணக்கு சொல்லுங்க? 180 நேரம். 180 நேரமா ஒரு மாதத்துக்கு? 12 மாதத்துக்கு 1800 தொழுக. 1800 8 வருஷம். நோட்ல எழுது, நோட்ல. அப்போ 7 வருஷத்துக்கான தொழுகைகள் எவ்வளோன்னு எழுது. இப்ப கணக்கு வந்துருச்சா? 7 வருஷம் நான் தொழுதாகணும், இத்தனை 1000 தொழுகைகள் இருக்கு. கரெக்டா? கரெக்டா? இப்ப நமக்கு முதன்மையானது என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு தொழுகைக்கு வரீங்க, மாமூல் போயிட்டே இருக்கு. மாமூல் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி டைம் கிடைக்குது, பின்னாடி டைம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில் விடுபட்ட முதல் ஃபஜ்ரை தொழுகிறேன், விடுபட்ட முதல் லொஹரை தொழுகிறேன், அட்டண்டன்ஸ் போட்டே வரும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் 5 நேர தொழுகையை 18 இருக்காத்தா 17 வித்தரோடு சேர்ந்து 20 தொழுதுடலாமா இல்லையா? என்ட்ரி போட்டுரும். ஒரு நாள் முடிஞ்சு 1800 ஒரு வருஷத்துக்கா? அப்போனா 7 வருஷத்துக்கு நீ மைனஸ். இப்படித்தான் கலாவை கட்டணும். சொல்லுங்க, டேக்ஸில் விட்டுருவானா? டேக்ஸ் கணக்கெடுத்து வரும்போது திடீர்னு சார் அதெல்லாம் படிச்சிருக்கு சார், இந்த வருஷம் மட்டும் 200 ரூபா கட்டுறாங்க. பெனால்ட்டியோட என்ன செய்வாங்க?
பேலன்ஸ் எல்லாம் கேட்பானா இல்லையா? இதுதான். இது வந்து கிரு கிரு கிருன்னு வரும். அதனால கலா தொழுகைய, ஏன்னா இது ஃபர்து, இதுக்கு மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ் மன்னிக்கணும்னு சொன்னா நீ கோமாக்கு போகணும். கோமாவில் இருக்கிறவனுக்கு தான் தொழுகை மன்னிப்பு, ஏன்னா சுயநினைவே இல்லாதவன். அது வரைக்கும் தொழுகைக்கு மன்னிப்பு கிடையாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் நம்ம கடமையெல்லாம் நம்ம நிறைவேற்றிடணும்னு சொல்லி நாட்களை ஒதுக்கி நீங்க ஒரு அளவுக்கு நீங்களே சாட்டிஸ்ஃபை ஆகணும். 10 வயசுல இருந்து இப்போ 30 வயசு ஆச்சு, நான் தொழுகையெல்லாம் சரி பண்ணிட்டேன். கலாவுக்கு தான் முக்கியத்துவம். சில செய்வோமா? அப்ப இது மண்டையில வைங்க. இன்னும் நிறைய கன்ஃபியூஸ் வரும், வந்தா கேளுங்க. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله.